விருச்சகம், ஒரு உறவால் ராஜயோகம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரன் குருவோட சேர்க்கை ஏற்படுறதுனால, அதுவும் 12 வருஷம் கழிச்சு இந்த ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. சோ என்ன மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். விருச்சகம் காலச்சக்கரத்துடைய 8வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி செவ்வாய்ங்க. சோ இப்போ செவ்வாய் காலச்சக்கரத்துடைய 8ஆம் வீட்டை ஆளுமை செய்யறாரு, அது எல்லாருக்குமே தெரியும். பட் இதே செவ்வாய் தான் காலச்சக்கரத்துடைய முதல் வீடான மேஷத்தையுமே ஆளுமை செய்யறாரு. சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தருவாயில விருச்சக ராசிக்கு இந்த 2 ஆதிபத்தியத்தை கொண்ட வீடுகளும் ரிலேஷன்ஷிப்ஸ், இல்ல உங்க மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள் அடுத்த ஒரு 48 நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஜூன் 15க்கு மேல ஒரு 48 டேஸுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸை கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல விருச்சகம் என்ன பண்ணலாம் இந்த மாதத்துல. ஃபர்ஸ்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துலயே சுக்கிரனும் குருவும் இருக்காங்க. சோ ராசிக்கு 9 அப்படின்றது பாக்கியஸ்தானம். அது மட்டும் இல்லாம நீங்க குருமார்களை மீட் பண்றது, உங்களை விட உயர்ந்தவங்களை மீட் பண்றது, மென்டார்ஸை மீட் பண்றது, ஓகேவா? சோ நம்மளை விட நாலேஜபிள் பர்சன்ஸ் எல்லாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸையே நீங்க மறுபடியும் ஒரு ரீயூனியன் மாதிரி பாக்குறது, இது எல்லாமே நடக்கிறதுக்காக வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு. ஏன்னா புதன் சூரியனோட சேர்க்கை வேற ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கறதுனால திடீர்னு மீட்டப் பண்றது, போய் பாக்குறது, அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது, ஒரு ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி போயிட்டு வர்றது, இதெல்லாம் நான் அடுத்த ஒரு 48 நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். இதுல நான் சொல்ற மாதிரி ஒரு உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு மன தைரியத்தை கொடுக்கலாம். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா ஒரு பர்சனை நீங்க மீட் பண்ணி, அவங்க உங்களுக்கு மென்டாரா இருக்கலாம், ஒரு கைடா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது குருமார்கள். சோ ராசிக்கு சுக்கிரனும் குருவும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு பர்சனை நீங்க மீட் பண்றீங்க, அந்த பர்சன் மூலமா உங்க லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரியும், இல்ல அந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுறது அடுத்த ஒரு 48 நாளைக்கு ஒரு நல்ல ஒரு டைம் பீரியடா இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வெளியே போங்க வாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க, ஒரு கூண்டுக்கிளி மாதிரி இருக்காதீங்க. விருட்சகம் மனசுக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் விட்டு மத்தவங்க கிட்ட பேசுங்க, பழகுங்க. கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் அது கிடைக்கும். கரியர்லயே நான் சொல்றேனே, கரியரை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் விருட்சகம் எப்படின்னா கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. உங்க எண்ணம் எது, நோக்கம் எதுவோ அதை கண்டிப்பா செயல்படுத்துவீங்க. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்தாலுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு தயங்குவீங்க. எடுத்த உடனே வராது, எடுத்த உடனே ரொம்ப பின்வாங்குவீங்க. ஐயோ எனக்கு இது முடியாதுங்க, எனக்கு இது பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பின்வாங்குவீங்க. பட் நீங்க ஒன்ஸ் இறங்கிட்டீங்க, பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா லைக் ஒரு 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 எக்ஸ்பர்ட் லெவல்ல நீங்க அதை ஹேண்டில் பண்ணி போவீங்க. அந்த வகையில கரியர் ரிலேட்டடா இந்த மாதம் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு மாதமா இருக்கு. முக்கியமான மாற்றங்களை இதை நோக்கி காத்துருங்க. அது இல்லாம லைஃப்ல ஸ்மூத்தா தான் கொண்டு போவீங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கரியர்ல செய்ய மாட்டீங்க. பொறுமையா நிதானமா எந்தெந்த விஷயங்கள் எப்ப பண்ணணும், இந்த விஷயம் இப்ப பண்ணா நமக்கு செட் ஆகுமா, இல்ல இந்த விஷயம் இப்ப நம்ம இதை தொடும் போது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஆராய்ஞ்சு யோசிச்சுதான் பண்ணுவீங்க. சோ அந்த விஷயத்துல விருச்சகத்தை நம்ம யாராலுமே அடிச்ச முடியாது. அதுவும் எல்லாம் 9ஆம் இடத்துல குரு இருக்கணும்னா தனி அறிவு, அந்த தனி ஞானம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து மேரேஜ் ரிலேட்டடா எப்படி இருக்க போகுது, மேரேஜ்க்கான வாய்ப்புகள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு 9லயே இத்தனை கிரகங்கள் அடுத்து 10லயே மாறப்போகுது. அடுத்தடுத்த சூழ்நிலைகள் மாறுறதுனால குருபலம் 100% விருச்சகத்துக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எப்பயுமே என்ன ஒரு விஷயம் பார்ப்போம்னா, ஒரு டைம் வருஷம் போகும்போதும் நமக்கு குருபலம் இருக்கா, தசாபுக்திகள் நல்லா இருக்கா, சப்போர்ட்டிவா இருக்கா, மேரேஜ் பண்ணலாமா, இல்ல அடுத்த கட்ட ரிலேஷன்ஷிப் போலாமா, இல்ல எனக்கு இப்பதான் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கு, ஸோ நான் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகலாமா. இப்ப ஏன்னா நாட் ஒன்லி மேரேஜுங்க, இப்போ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 2 வருஷம் லவ் பண்ணிருப்பீங்க, திடீர்னு ஒரு விஷயம் பிரேக் ஆயிருக்கும். ஸோ அடுத்து எப்ப ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள போறது, இது எல்லாமே மைண்ட்ல நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா. நாட் ஒன்லி மேரேஜ், நமக்குன்னு ஒரு பார்ட்னரை எப்படி நம்ம ஒரு பிரச்சனை எல்லாம் இவ்வளோ சோதனைகளும் கஷ்டத்தையும் நம்ம தாண்டி நம்ம இன்னொரு பர்சன் கிட்ட போறதுக்கான ஒரு டைம் பீரியடாவும் இருக்கு.
அடுத்த ஒரு 48 நாள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புது உறவுகளை மீட் பண்றதுக்கும், ஒரு கைடை மீட் பண்றதுக்கும், மென்டாரை மீட் பண்றதுக்கும், புதுசா நிறைய பேரை பார்த்து அவங்க கூட பழகிறதுக்குமான ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்களை தான் நான் வந்து உங்களை வந்து பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் வந்து இந்த மாதம் வந்து ஆட்சி பலம், மேஷத்துல ஆட்சி பலம் பெறுறது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். விருச்சக ராசிக்கு 2ஆம் இடம் என்பது உங்களுடைய குடும்பம். எல்லாருக்குமே ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்றது நம்ம குடும்பத்தை பத்தி நம்ம இதெல்லாம் வந்து சொல்றது. அண்ட் ஒரு சின்ன எஜுகேஷன் கூட ஒரு படிப்பு விஷயங்கள் வந்து 2ஆம் இடத்துல இருந்து பேசலாம். அதே மாதிரிதான் 5ஆம் இடத்துல சனி. கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கீங்க, எந்த மாதிரி கோர்சஸ் போகலாம். அடுத்த ஒரு 48 நாளைக்கு உங்க பிள்ளைங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருப்பாங்க, டவுட்ஃபுல் தான் இருக்குமே தவிர டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் தடையா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் டெஃபினட்டா கவலையே படாதீங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு 9ல சுக்கிரனும் குருவும் இருக்கிறத நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்க மென்டார்ஸ்கிட்ட கேளுங்க, இல்ல டியூஷன்ல ஏதாவது மிஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க, உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. பிகாஸ் 9ஆம் இடம்ன்றது தந்தை, ஃபாதர். ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க கேட்கும்போது பேசும்போது சம்திங் ஏதோ ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். உங்களுக்கான ஆன்சர் பதில் வந்து அங்கிருந்து கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பதிலை நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய லைஃப்ல வந்து அதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, நம்மளுக்கு இது செட் ஆகும், ஓகே இது பண்ணலாம், நம்ம அந்த அட்வைஸ் கேட்டா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்க மைண்ட் செட்டுக்கு தோணும் இல்லைங்களா? ஸோ உங்க மைண்ட் செட்டுக்கு தோன்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப குழம்பையும் போகக்கூடாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குழம்ப என்ன ஆகும்னா அடுத்து வரக்கூடிய மாதங்களும் அதுலயே போய் உட்காந்துருவீங்க. சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் குழந்தை வந்து சொல்றதே கேட்கறது இல்லைங்க, அவங்க எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு இருக்காங்க, கடைசியில போய் பார்த்தா அது தவறாதான் போய் முடியுது அப்படின்ற மாதிரி பல பேருக்கு இங்க இருக்கும். அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம், தெளிவா நகத்துங்க. அடுத்து ஒரு 48 நாளைக்கு அப்படின்றது வந்து மேஜரா நீங்க என்னென்ன மாதிரி சுச்சுவேஷனை கோத்ரூ பண்றீங்க, அந்த சுச்சுவேஷன் வந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு முடிவுகளை தான் நீங்க எடுத்து முன்னாடி போறீங்க. பயப்படவே பயப்படாதீங்க. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை உங்க மேல பளிச்சுன்னு வந்து விழுது அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அதனால ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு ஞானம் உங்களை கைட் பண்றதுக்கு ஒருத்தர் யாராவது இருப்பாங்க, ஓகேங்களா? அவங்கள நீங்க வந்து புடிச்சுக்கோங்க கிட்டேமா, அவங்க உங்களை வழி நடத்தி கூட்டு போயிடுவாங்க. லைஃப்ல யாராவது ஒரு கைடு வேணும் இல்லைங்க, யாருமே நம்ம இல்லாம இருக்க முடியாது. தனியா எப்படிங்க இருக்க முடியும்? யோசிங்க. ஸோ யோசிச்சு உங்களுக்கான பாதை, உங்களுக்கான ஒரு நபரை தேர்ந்தெடுங்க. அந்த நபர் மேல ட்ரஸ்ட் வைங்க. கண்டிப்பா அதுக்கான ட்ரஸ்ட் வர்த்திக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். நல்லதே நடக்கும், கவலையே வேணாம். துளாராசி இப்ப தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப். உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க அணுகலாம். தேங்க்யூ.